எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2024. இதுக்கு மேலே வர எல்லா வருஷங்களும் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கணும். என்னுடைய வெல் விஷர்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சப்ஸ்கிரைப் வர எல்லாருக்கும், அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் கடவுளர்களாலையும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் நல்லபடியாக எல்லாருக்கும் நடக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல். அதே மாதிரி நீங்களும் வந்து எனக்கு பெரியவங்களாக இருந்தால் எனக்கு வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். எனக்கு சின்னவங்களாக இருந்தால் நான் எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணுறேன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம என்னுடைய ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, என்னோடய லைஃப்பில் ரொம்ப திக்கு ஃப்ரெண்டு ரமாலக்ஷ்மி. அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க. அவர் வந்து ஹஸ்பண்ட் பேர் சிவகுரு. அவங்க எனக்கு வந்து ரொம்ப 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 க்ளோஸ். அவங்களுக்கு வந்து என்னுடைய ஸ்பெஷல் 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 வாழ்த்துக்கள். அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஏன்னா நான் வந்து ரொம்ப நல்லபடியாக வரணும்னு அவங்க வந்து மனசார வாழ்த்துவாங்க. என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லா ஃபேமிலியும் ரொம்ப நல்லா இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு ஒரு நல்ல ஸ்வீட்டோட இந்த நாளை தொடங்கலான்றது அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஸ்வீட்டோட நம்ம வந்து இதை ஸ்வீட் ரெசிபியோட நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அதை செய்யறதுக்காக போகலாம் வாங்க. நாம் இப்போ ஒரு அழகான ஒரு நல்ல சிம்பிளாக இருக்கும் ஆனால் நல்ல ரிச் ஸ்வீட்டு தான். இது வந்து நம்ம இப்போ பண்ணலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் முந்திரி எல்லாம் மட்டும் பொரிச்சிக்கலாம். நெய் விடலாம். இதில் நெய் விட்டு முந்திரியை கொஞ்சம் பொரிச்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். அது இனி நாளை வந்து ஸ்வீட்டோட தொடங்கணுன்றது என்னோடய ஆசை. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு இது அப்படின்னாக்கா அது வந்து ஸ்வீட் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தானே நம்மளுடைய பழக்கம். இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இன்னொரு இதில் வந்து நம்ம கொஞ்சம் இதில் வந்து 1/4 கப்பு இருந்துன்னா இதில் வந்து 1 கப்பு பால், அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை நல்லா 1 கப்பு சர்க்கரை இருக்குது. இதில் 1 கப் சர்க்கரை, அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் மட்டும் போட்டுறேன். இதில் போட்டு அது கொதிக்கட்டும். கோதுமை மாவை நல்லா இதில் வந்து நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். சவப்பா நல்லா வறுத்துக்கணும். கமகமான நெய்யில் இன்னும் கொஞ்சம் நெய் கூட போடலாம். அப்போல்லாம் கோதுமையவே நல்லா உரலை ஆட்டி பால் எடுத்து அது பண்ணுவாங்க. உரல் வீட்டில் இருக்கும், டைம் இருக்கும், பொறுமை இருக்கும். 8 hours ஊற போட்டு அந்த கோதுமையை நல்லா அரைச்சி பால் எடுத்து செய்வாங்க. இது நம்ம உடனடியாக செய்யணும் அப்படின்னும் போது இது நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது அது வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப பாடுபட்டெல்லாம் எங்கள் ஃபாதர் வந்து எங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. அதில் பிழிஞ்சு பால் எடுத்து சம்பா கோதுமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரவா வருது இல்லைங்களா, அந்த கோதுமையை வாங்கிட்டு வந்து அதில் தான் அல்வா பண்ணுவாங்க. மாவு கோதுமையில் பண்ண மாட்டாங்க. அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப பாடுபடணும். இது நம்ம இப்போ இத்தகைய மாதிரி நம்ம கொஞ்சம் ஈஸியாக செஞ்சுக்கலாம் இந்த ஸ்வீட். ஆனால் கோதுமையும் சர்க்கரை நெய் எல்லாம் சேர்ந்தாலே ஒரு டேஸ்ட்டு தானே. வறுத்தாச்சு. இப்போ நம்ம
பாலை கொதிச்சிட்ருக்கு. அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் விட்டு கட்டு இல்லாமல் நம்ம வந்து இதை கழுவி கொடுக்கணும். அதில் இன்னும் கொஞ்சம் பால் போட்டுக்கலாம். பால் போட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடும். ஒரு மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சிடும். இப்போது கொஞ்சம் இந்த கலரு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை நேச்சுரலாகவே இருக்கணும் விட்டுருங்க. நான் லைட்டாக கொஞ்சம் கலர் சேர்க்குறேன். இப்போது கேசரி போடுற கலர் தான், ஃபுட் கலர். இப்போ கொஞ்சம் நெய் விட்டுட்டு நம்ம நெய் விட்டு கிளறலாம். ரொம்ப நெய் தேவைப்படாது. ஃபஸ்ட்டு முந்திரி பொரிக்க இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் இப்போ நம்ம தேவையான இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் நெய்யில் பொரித்து வச்சுருக்கோம். கேஷ்யூ, பாதாம், கொஞ்சம் குக்கும்பர் சீட்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஆல்ரெடி ஏலக்காய் போட்டாச்சு. நம்ம திருநெல்வேலியில் போய் அல்வா வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோமே, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கீ நிறையா கீ அவங்க சேர்த்துருப்பாங்க. திருநெல்வேலி அல்வாவில் வந்து நிறைய அப்படியே மிதக்கும் ஸ்வீட்டு. இது நெய் நம்ம கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ்க்காக கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு பண்ணாக்கா அதே டேஸ்ட்டில் தான் கிடைக்கும். இது கூட அவ்வளோதான் போதும். ஏன்னா கோதுமையை வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா நெய்யில் வறுத்துட்டோம். அதனால் அதில் வேகிறதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது சர்க்கரை, பால் அதெல்லாம் சேர்ந்து ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அல்வா கோதுமை மாவு அல்வா, டேஸ்டான கோதுமை மாவு அல்வா.
இன்றைக்கி நியூ இயர் அதுவுமா ஒரு சுவையான கோதுமை மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதனால் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து எல்லா விதமான சகல செல்வங்களோடு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுட்டு அது மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.